உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இவர் ஆல் த வே ஹி கேம் வாக்கிங். ஒரு கிலோமீட்டர் இருக்கும் நடந்து வந்தார். என்னை வந்து சார் வந்திருக்காரு பார்த்துட்டு என்ன வந்து பார்த்துட்டு அமைதியாக தான் இருந்தார். பாப்பா என்ன எப்படி இருக்குங்க, என்ன இந்த பக்கம் அப்படின்னேன். இல்லை சார் ஷூட்டிங் சார். அப்படியா, என்ன ஏதாவது துள்ளாத மனம் துள்ளுமோ ஏதோ சொன்னார். அப்படியா, ஆமாம் சார், அப்படி தான் பேசுவார். Milkshakes make you go. Litmus milkshakes. என்னுடைய கேள்வி, எத்தனை பேரால இந்த சாதனையை செய்ய முடியும்? அப்போ இந்த சாதனையை 1000ல் ஒருவன், கோடியில் ஒருவன், 10 கோடியில் ஒருவன் இந்த சாதனையை செய்கிறான்னா அவனுக்கு எவ்வளவு தனித்தன்மை இருக்கணும்? அந்த தனித்தன்மையை வளர்ப்பதற்கு அவன் எவ்வளவு போராடி இருக்கணும்? என்ன ஒரு டெட்டர்மினேஷன் இருக்கணும்? பலர் அவரை விமர்சிக்கின்ற பலரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பார். அவருக்கு ப்ரிப்பேர் ஆவார். அவர் காலேஜில் படிக்கிற பையனை அவங்க அப்பா வந்து இப்போ நோட்டம் பார்ப்பாருங்க. என்னை வந்து கேட்பார், வர்றானா சார், சார் பார்த்தியா அப்படிம்பாரு அவங்க அப்பா. அவங்க அம்மா என்னை வீட்டில் வந்து கேட்பாங்க, படிக்கிறானா சார், அவங்க அம்மா கேட்பாங்க. நான் இப்போ ஜோலமேட்டில் இருந்தேன். அந்த மாதிரி அவங்க அப்பா என்கிட்ட வந்து சொன்னார், சார் விஜய் அவர்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட். நீங்க நம்ம இப்போ அரசியலும் கொஞ்சம் பேசிதான். கண்டிப்பா நோ ப்ராப்ளம். இப்போ கூட இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தில் கூட வாயை திறங்க சிஎம் அப்படிங்கிறாங்க. இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரொம்ப ஃப்ளோவா அவர் எதுவும் பேசுறது கிடையாது. அப்போ அவருடைய குணாதிசயம்ங்கிறது எப்படி இருக்கு? ரொம்ப பேசலைன்னாலும் ரொம்ப ஆக்டிவா இருப்பார். இந்த மாதிரி ஏதாவது குணங்கள் இருக்குதா? அவரோட நேச்சருங்கிறது என்ன இருக்கும் சார் நீங்க பார்த்த வரைக்கும்? அதுங்க 1992 அவருக்கு 19 வயசு இருக்கணும். அவங்க அப்பா அவரை என்னை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டிலலாம் வந்து சீட்டு கேட்டார். நான் சொன்னேன் காலேஜில் ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லிவிட்டேன். 1.5 வருஷம் என்கிட்ட படித்தார். நான் வந்து ஐ வாஸ் த ஒன்லி டீச்சர். அப்புறம் தான் மிஸ்டர் ஃபாதர் ராஜநாயகம் வந்தார். அந்த 1.5 வருஷமும் சப்சிக்வெண்ட்டாக அவரை கூட்டிகிட்டு நான் சிங்கப்பூருக்கு ஒரு டெலிகாஸ்ட்டுக்கெலாம் போயிருக்கேன். ஒரு 4-5 நாள் ஒன்றா இருந்தோம். அப்புறம் நாங்கள் டூருக்கெலாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கேன். அவருடைய நேச்சரை இப்போ எங்கிட்ட என்ன ரொம்ப ஃபேவரட் ப்ரொஃபஸர்னு மீட்டிங்லலாம் சொல்லுவார். அவர் என்ன பார்த்தா கூட ஒரு 2 வரி தான் பேசுவார். ஒரு நாள் நான் ஏதோ ஒரு ஷூட்டிங்க்கு விஜய் டிவியில் இருந்தப்போ ஒரு ஷூட்டிங்க்கு ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு போயிருந்தேன். அங்கே நுழைஞ்ச என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே ஒரு ஏர் கண்டிஷன் ஸ்டுடியோக்கும் அங்கே எனக்கு ஷூட்டிங். இவர் எங்கேயோ பின்னாடி 8th ஃப்ளோர்லேயோ ஏதோ 7th ஃப்ளோர்லேயோ இருந்தார். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுட்டு இவர் ஆல் த வே ஹி கேம் வாக்கிங். ஒரு கிலோமீட்டர் இருக்கும் நடந்து வந்தார். என்னை வந்து சார் வந்திருக்காரு பார்த்துட்டு என்ன வந்து பார்த்துட்டு அமைதியாக தான் இருந்தார். பாப்பா என்ன எப்படி இருக்குங்க, என்ன இந்த பக்கம் அப்படின்னேன். இல்லை சார் இங்கே ஷூட்டிங் வந்தேன் சார். அப்படியா, என்ன ஏதாவது துள்ளாத மனம் துள்ளுமோ ஏதோ சொன்னார். அப்படியா, ஆமாம் சார், அப்படி தான் பேசுவார். அதுக்கப்புறம் நான் இதில் ஒரு தடவை நேரு ஸ்டேடியத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். என்னப்பா விஜய் என்ன ஃபேவரட் ப்ரொஃபஸர்னு என்ன சொன்னியாமே அப்படின்னேன். எப்படி சொல்கிறது தானே சார், அதானே சார், இவ்வளோதான் பேசுவார். ஆமாம், அதனால் அவர் வாயை திறக்கக்கூடாதுன்னு இல்லை, அவரோட நேச்சர் அது, இது அவருடைய இயல்பு. அது பட் அப்சர்வ் பண்ணிக்கிறது எப்படி எல்லா விஷயங்களையும் அதை கிரகிச்சு கொள்றதுன்னு இருக்கும். ஆமாம், கீழே அப்சர்வ் பண்ணுவார். இல்லை ரொம்ப எல்லாம் தெளிவாக இருப்பார். ரொம்ப இன்னொன்றுங்க யோசிச்சு பாருங்கள், ஜோசப் விஜய்ங்கிற தனி மனிதனை விட்டுருங்க, ஒரு எக்ஸ், எத்தனை எக்ஸ் இந்த சாதனையை படைக்க முடியும்? அப்போ அந்த மனிதனுக்குள்ளார என்ன ஏதோ ஒரு தனித்துவம் இருக்குல்ல. அவங்களுடைய கைப்புள்ள, இவங்களுடைய வளர்ப்பு புள்ள, அவங்களுடைய தத்து புள்ள, இன்னாருடைய அது புள்ள, அந்த புள்ள, அவங்க பெத்த புள்ள, இப்படிலாம் நீங்கள் சொல்லலாம், அரசியல் மேடைகளுக்கு பேசலாம். என்னுடைய கேள்வி, எத்தனை பேரால் இந்த சாதனையை செய்ய முடியும்? அப்போ இந்த சாதனையை 1000ல் ஒருவன், கோடியில் ஒருவன், 10 கோடியில் ஒருவன் இந்த சாதனையை செய்கிறான்னா அவனுக்கு எவ்வளவு தனித்தன்மை இருக்கணும்? அந்த தனித்தன்மையை வளர்ப்பதற்கு அவன் எவ்வளவு போராடி இருக்கணும்? என்ன ஒரு டெட்டர்மினேஷன் இருக்கணும்? என்ன ஒரு முயற்சி இருந்திருக்கணும்? அப்படிப்பட்ட தனித்தன்மைன்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க? உழைப்பு, ஒரு எடுத்ததை
செய்து முடிக்கக்கூடிய ஒரு உறுதி, ரெசிலியன்ஸ், அதெல்லாம் இல்லாமல் இவ்வளோ தூரம் வர முடியாதுல்ல. ஆனால் இப்போது நீங்கள் அரசியல்வாதியாகவும் இருக்கிறவர், அப்படி இருக்கும்போது ஒரு முன்னாள் எம்பியாக இருந்திருக்கிறீங்க. இப்போது விஜய் அவர்களுடைய இந்த ஆட்டிடியூட், அவருடைய நேச்சர் ஒரு பக்கம், ஆனால் சிஎம்ங்கிற சீட்டில் அவர் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாததோ மற்ற அவருடைய ஆட்டிடியூட் எப்படி பார்க்குறீங்க? அவர் மீட் பண்ணுவார்னு எனக்கு தெரியும். அவர் மீட் பண்ணுவார். அவர் அதுக்கான சரியான ப்ரிப்பரேஷனோட. அதுங்க இப்போ நமக்கெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் இதான் ஜீவனம். நம்ம இதை தான் பொழப்பாக கொண்டு வாழ்ந்துருக்குறோம். நமக்கு ப்ரெஸ் மீட்டு, எக்ஸ்போஷர், மார்கரெட் தட்சர் ப்ரெஸ் மீட்டை கூட முக்கியம் நம்ம யூடியூப்பில் போட்டு பார்த்து என்னம்மா பேசுகிறா அந்தம்மா அப்படின்னு வியப்படைகிறோம். ட்ரம்ப் ப்ரெஸ் மீட்டில் என்ன இருந்தாலும் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறோம். இது நமக்கு ஜீவனம். அது நமக்கு. அவருக்கு மே பி ப்ரிப்பேரிங் ஹிம்செல்ஃப்ங்கிறது என்னுடைய கருத்து, மை ஒப்பீனியன். ஐ ஹவன் மெட் ஹிம். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நான் இன்னும் பார்க்கல. ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, ஒரு பலர் அவரை விமர்சிக்கின்ற பலரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பார். அவருக்கு ப்ரிப்பேர் ஆவார். அவருக்கு ஃபுல்லாக நான் ரெடியாகி அவருக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இறங்குவார் அவர் செயலில். அப்படி இல்லை. சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ டிபேட்டிங் சொசைட்டி இல்லை. ஸ்கூலில் வச்சுருப்போம்ல, நான் முதல்வர் ஆனால், நீங்கள் உங்கள் ஸ்கூல்லலாம் இருந்திருக்கான்னு தெரில. நான் எங்கள் ஸ்கூலில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பார்லிமெண்ட் இருந்தது, மாடல் பார்லிமெண்ட் இருந்தது. அதில் நான் சுகாதார மந்திரியெல்லாம் இருந்தேன். அப்போ எதிரணியில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, எங்கே இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிபேட்டிங் சொசைட்டி இல்லை. திஸ் அ வெரி சீரியஸ் பிஸ்னஸ். அந்த சீரியஸ் அதனால் இவங்க நினைக்கிற மாதிரி எடுத்தோடனே அண்ணா பேசின மாதிரி முழங்கணும். இன்ஃபேக்ட்டுங்க இதற்கான ரொம்ப பேச வேண்டிய தேவையும் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் ஒரு பக்கத்தில் ஹிந்துவில் ஆர்டிகிள் போட்டுட்டு ஜிஸ்ட்டுன்னு 4 பாயிண்ட் போடுறாங்க. கவனிச்சிங்களா? நான் காலையில் பார்த்தா பேப்பரை பார்த்தா 5 ஜிஸ்ட்டை மட்டும்தான் படிப்பேன். அது மாதிரி இன்றைக்கி நம்ம ரீல்ஸை குறை சொல்கிறோம், இன்ஸ்டாகிராமை குறை சொல்கிறோம். நோ, வி ஹாவ் நோ டைம். நம்ம எல்லாம் 10 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க, காலையில் 10 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க, 5 மணிக்கெலாம் 6 மணிக்கெலாம் கோழி கூப்பிட எழுந்திரிச்சவங்க. நம்மெல்லாம் 4 மணி நேரம் நமக்கு என்ன பண்ணுறது தெரியாது. 3/4 மணி நேரம் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே நடந்துலாம் போயிருக்கோம் பள்ளிக்கூடத்துக்கு. 10:45 கூட லேட்டாக போயிருக்கிறோம். இன்றைக்கி யாருக்கு டைம் இருக்குது? இன்றைக்கி யாருக்கு வீட்டில் போய் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு டைம் இருக்குது? 8 மணிக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது மவுண்ட் ரோடில். இப்போ என்ன ஷேப்புக்கு வருவார் விஜய் அவர்கள்? பிரமாதமாக வருவாருங்க, பிரமாதமாக வருவார். அவருடைய பேராசிரியர் நீங்களே சொல்லி இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு நல்ல குடும்பத்து பையன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாதர். காலேஜில் படிக்கிற பையனை அவங்க அப்பா இப்போ நோட்டம் பார்ப்பாருங்க. என்னை கேட்பார், வர்றானா சார்? சார் பார்த்தியா அப்படிம்பாரு அவங்க அப்பா. அவங்க அம்மா என்னை வீட்டில் கேட்பாங்க, படிக்கிறானா சார்? அவங்க அம்மா கேட்பாங்க. அப்போ ஜோலமேட்டில் இருந்தேன். அந்த மாதிரி அவங்க அப்பா என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், சார் டூர் போனோம், டூர் போகிறதுக்கு அப்போ அடுத்த நாள் டூர் போகிறோம், நான் டூர் போகணுமேங்கிறதாக ஒரு ப்ரோக்ராம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுட்டு போகிறதுக்கு சன் டிவியில் அறிவாலயத்தில் இருக்கேன், 3rd ஃப்ளோரில். அவங்க அப்பா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஷூட்டிங் முடிஞ்சு வந்தேன். சார் ஒரே பையன் சார், பத்திரமா கூட்டிகிட்டு போங்க சார், பத்திரமா கொண்டாந்து ஒப்படைங்க சார், கண்ணின் மணி சார் அப்படின்னாரு. எனக்கு அழுக வந்துருச்சு. எனக்கு இன்னும் டூர் போகிறதா இல்லையா? ஒரே பையங்கிறாரு, கண்ணின் மணிங்கிறாரு, பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வாங்குறாரு, இருடா பண்ணுறது அப்படின்னு. அப்போ நானே சின்ன பையன், 31 வயசு எனக்கு. இருடாது அப்படின்னு. அப்புறம் அவரு சொன்னேன், சார் கவலைப்படாதீங்க சார், எப்படி கூட்டிகிட்டு போகிறனோ அப்படியே கொண்டாந்து ஒப்படைங்க சார்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் கூத்தடிச்சுக்கிட்டு இருப்பாங்க பசங்க, நான் என்னோடய படுக்க போட்டுக்குவேன். ஆமாம், ஏன்னா நம்ம வார்த்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறேனே. அந்த மாதிரி வெரி 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 தாட்ஃபுல் பேரண்ட்ஸு, கொஞ்சம் ரிலீஜியஸ் ஃபேமிலி. சர்ச்சுக்கெலாம் வருவாங்க, தெரேசா சர்ச்சுக்கு தான் வருவாங்க, நுங்கம்பாக்கத்தில். ரொம்ப அக்கறையாக வளர்க்கப்பட்ட பையன். அதனால் இவருக்கு நல்ல ஒரு பின்னணி இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது. இவர் எப்படி இருப்பார் பேரண்ட்ஸுக்கிட்ட சார்? அவங்க அப்பா முன்னாடி கை கட்டிட்டு தான் நிற்பார். அந்த அவர்கிட்டையும் அப்பா கிட்டையும் ஃப்ரீயாக பேசுகிறதோ அந்த நான் அப்படி பார்த்து இவர் ஒருத்தரோட சிரித்து பேசி நான் பார்த்ததே இல்லை. அட்லீஸ்ட் என்கிட்ட என்ன 19 வயசுங்க என்கிட்ட சேரும்போது, 21 வயசில் என்னை விட்டு போகிறாரு, காலேஜை விட்டு போகிறாரு. நான் பார்த்ததே இல்லை. யங்ஸ்டர் ஸ்கூலில் எதுவுமே நம்ம பார்த்ததில்ல. ஒரு சிரிப்பா கலகலப்பா, காலேஜில் எப்படி கலகலோட
அவங்களுக்குள்ளார தனியாக எங்காவது ரூமில் அப்படி இருப்பாரோன்னு எனக்கு தெரியாது. ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் லாஃபிங் இன் த கிளாஸ். என்ன ஜோக் அடித்தாலும் ஒரு சிரிச்சை நான் பார்த்ததில்ல. என்ன பண்ணாலும் நான் பதில் அமைதியாக தான் இருப்பார். அது அவருடைய நேச்சர். அது ஓகே சார். இப்போது இந்த அரசியலில் அதிமுகவோடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல், இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு தோணுது? ஜெயலலிதா அவர்களோட நீண்ட கால பழக்கம், அவருடைய வேதனை, அவருடைய டிராவலிங் எல்லாமே நீங்கள் பார்த்தவர். இப்போ இவங்க அதிமுக இப்படி இருக்கு. இப்போ தான் விஜயபாஸ்கர் அவர்கள் சேர்ப்பாரா? இல்லை அது இன்னும் வெளியாகலை. ஆனால் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கு வீடியோ ஆர்பி உதயகுமார் அவர்கள் வீடியோ வெளியிட்டதை பார்த்தீங்க, எவ்வளோ காட்டமாக பேசியிருந்தாரு. இன்னைக்கு பாருங்க, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பிக்குதுன்னு மறுபடியும் ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க CV சண்முகம் வீட்டில் எல்லா எம்எல்ஏக்களும். இந்த அதிமுகவுடைய இந்த சூழ்நிலை பார்க்கும்போது என்ன தோணுது சார்? அதாவதுங்க, எனக்கு இதில் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Milkshakes make you go. Litmus Milkshakes. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.